Taste the Daily. சென்னை புறநகர் பகுதியான ஆவடியை அடுத்த அயப்பாக்கம் பகுதியில் இரவு நேரங்களில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாக கூறி மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அயப்பாக்கம் பகுதியில் 10,000-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாகவும் இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் தெரிவித்தால் உரிய பதில் அளிப்பதில்லை என்றும் கூறி மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து அப்பகுதி மக்கள் அம்பத்தூர் திருவேற்காடு சாலையில் திடீரென மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற போலீசாருடனும் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் திருவேற்காடு நெடுஞ்சாலையில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மின் மிகை மாநிலம் என விடியா திமுக அரசு வெற்று தம்பட்டம் அடித்துக் கொள்வது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். எங்க ஏரியாவில தொடர்ந்து 4 நாளா இதே மாதிரி தான் கரண்ட் ஆஃப் பண்றாங்க. எங்களால தூங்க முடியல. 10 மணிக்கு ஆனா கரண்ட் ஆஃப் பண்றாங்க. நைட்டு 1:30 மணி 2 மணிக்கு கரண்ட் வருது. எங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்குது, வேலைக்கு போறவங்களும் இருக்கிறாங்க. எங்களால தூங்க முடியல. இடிக்கும் கரண்ட் ஆஃப் பண்றாங்க. நாங்க ஸ்ட்ரைக் பண்ணோம். ஆனா ஸ்ட்ரைக் பண்ண பிறகு போலீஸ்காரங்க எல்லாம் வந்தாங்க. வந்துட்டு கரண்ட் போட்டுருவாங்க சொல்லிட்டு கரண்ட் வந்துடுச்சு. கரண்ட் வந்து எல்லாம் கலைஞ்சு போங்கன்ட்டாங்க. ஆனா 10 நிமிஷம் நாங்க வெயிட் பண்ணோம். 10 நிமிஷத்துல கரண்ட் மறுபடியும் போயிடுச்சு. 11:30 ஆகுது. இந்த டைம் வரைக்கும் இன்னும் கரண்ட் வரல. நேத்து நாங்க 1:30 மணி வரையும் முடிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு எத்தனை மணி வரையும் தெரியாது. எல்லா குழந்தைங்களும் தூங்காம காலேஜ் போற பசங்க இருக்குது, வேலைக்கு போறவங்க இருக்காங்க. வீட்டுல நாங்க வேலை செய்யறவங்க ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? டெய்லியும் இதே மாதிரி தொந்தரவுதான். எங்களுக்கு நிரந்தரமான முடிவு கிடைக்கணும். எங்களுக்கு என்ன பண்ண முடியும்? குழந்தைங்களை வச்சு நாங்க என்ன பண்றது? வீட்டுக்காரங்களை வர சொன்னாலும் கரண்ட் பில்ல கட்டலன்னா ஒரு நாளைக்கு கரண்ட் பில் கரண்ட் பிடிச்சிருக்காங்க, இல்லைன்னா பெயில் போட்டுறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 2 ஆண்டுகளில் லஞ்சம் வாங்கியதாக 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாலுகா, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி, சார் பதிவாளர் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் மக்களிடம் அதிகாரிகள் முதல் இடைத்தரகர்கள் வரை லஞ்சம் கேட்பதாக பல்வேறு புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் முதல் 2024ஆம் ஆண்டு மே மாதம் வரை சுமார் 2 ஆண்டுகளில் லஞ்சம் வாங்கியதாக 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குநராக பணியாற்றி வந்த பழனி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கடந்த 14ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் வழக்கு பதிவு செய்து அவரது வீட்டில் சோதனை நடத்தினர். அதேபோல் காஞ்சிபுரம் அடுத்த ஆர்ப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சர்வே ஆய்வாளர் பாஸ்கர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கடந்த 21ஆம் தேதி அவரது வீடு மற்றும் உறவினர் வீடுகளில் சோதனை நடத்தினர். ஒரே மாதத்தில் 2 அரசு அதிகாரிகள் மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அரசு அதிகாரிகள் பயமின்றி லஞ்சம் வாங்குவது தொடர் கதையாகி வருகிறது. தமிழகத்தில் சீர்கெட்டுள்ள சட்டம் ஒழுங்கு மற்றும் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் பெறுவது அதிகரித்துள்ள நிலையில் பொம்மை முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளார்களா என மக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர்.